ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே நேற்று தான் இந்த பிக் பாஸ் விட்டு போனார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றுல முந்தானேத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை அவர் வெளியே போயிட்டார். சனிக்கிழமை வந்து சண்டே எபிசோடும் எடுத்த காரணத்தினால நம்மளுக்கு சண்டே எபிசோடு வந்து அதாவது சனிக்கிழமை எடுக்கப்பட்ட சண்டே எபிசோட் சண்டே போட்டதுனால நம்ம வந்து சண்டே எவிக்ட் ஆனாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்களை வந்துட்டு வரவேற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட துணையாக இருக்குது நம்ம பிரஜன். ஸோ அந்த வரவேற்பதெல்லாம் அதாவது எவிக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களே, அதெல்லாம் பிரஜன் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஷர்ட்டில் தான் வந்தார், எனக்கு இல்லை அந்த ஷர்ட் இல்லை. ஸோ சூப்பராக வந்துட்டு அவர் தான் அரேஞ்ச் பண்ணாரான்னு தெரியல. அந்த ஒரு காரில் வந்து முன்னாடி வந்து நம்ம பிரஜன் இருக்கார், பின்னாடி வந்துட்டு கெமி இருக்காங்க, நம்ம எஃப்ஜே இருக்காப்புல. ஸோ அவர் வந்து அந்த ஒரு கடைசியாக வந்து ஒரு ஃப்ரேம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோடு வராரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்களா, அவங்களுடைய ஃபேன்ஸில் இருக்காங்களா, பெரிய மாலை அவர் சைஸ்க்கு இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாலையை போட்டு அதுக்கப்புறமா வந்து தலையில் அந்த தலப்பா மாதிரி கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கொடுத்து சால்வெல்லாம் போட்டு அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸு என்ன பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்னது தான், எஃப்ஜே வந்து இந்த டைமில் வெளியே போனது வந்துட்டு உண்மையிலே கொஞ்சம் அன்ஃபேர் தான். போக வேண்டிய ஆள் தான், பட் அன்ஃபேர். ஏன்னா சுபிக்ஷா உள்ளே இருக்காங்க, அரோரா இருக்கும்போது இவர் வெளியே ஏறுறதை பற்றி எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஏன்னா 2 வாட்டி கேப்டனாக இருக்கார், எல்லா டாஸ்க்லையும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ், சோலோ பண்ணதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓட்டு, அதே மாதிரி ஜட்டப்பட்டலான ஒரு ஆள். அதே மாதிரி சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவரோட பயண வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். இருக்கிறதுலேயே சூப்பரான ஒரு பயண வீடியோ எனக்கு தெரிஞ்சு அவரது தான். பயங்கர மாசாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தையும் பண்ணார். ஆதரிக்கிட்ட மனசார வந்துட்டு மன்னிப்பு கட்ட விஷயங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பையன் அதாவது எஃப்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமை ஜாஸ்தி, ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக வரலாம். அதே மாதிரி இந்த சின்ன வயசில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆள் கண்டிப்பாக வந்து இன்னும் மேலே மேலே வருவார். கூட பிரஜன் வேறு இருக்கார். கெமியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எஃப்ஜே வெளியேறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அரோரா சுபிக்ஷா இருக்கும்போது எஃப்ஜே வெளியேறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.